வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா பட்ட நெல் சாகுபடியை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சம்பா பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம், அதாவது ஜூன் ஜூலை மாதங்கள தொடங்கி தை மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடை செய்யக்கூடிய பட்டம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆடிப்பட்டம்னு சொல்லுவோம். ஆடிப்பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களை சேர்ந்ததான் நம்ம ஆடிப்பட்டம்னு சொல்லுவோம். சோ இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 150 இருந்து 160 நாள் வயதுடைய நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நடவு செய்வாங்க. இது பாத்தீங்கன்னா நீண்ட கால நெல் ரகம். நீண்ட கால நெல் ரகங்களுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா வெள்ளை பொன்னி, பிபிடின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்களை நீங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இரண்டாவதா பாத்தீங்கன்னா 125 நாள் இருந்து 135 நாள் வயதுடைய நெல் ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர கால நெல் ரகங்களா பார்க்கப்படுது. சோ இப்ப நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய 5 நெல் ரகமும் இந்த நடுத்தர கால நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனத்தை சேர்ந்த நெல் ரகம். ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸோட சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 125 நாள் இருந்து 130 நாட்கள் அறுவடைக்கு தயாராகிடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 35 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 சென்டிமீட்டர்ல இருந்து 120 சென்டிமீட்டர் வரை உரம் வளரக்கூடியது. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நெல்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல 270 இருந்து 320 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பேன் புகையானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையதாகவும், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலை உரை கருகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகமா இந்த சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் கிடைக்குதுங்க. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்க தனியார் உரக்கடைகள்ல கேட்டு வாங்கி சாகுபடி செய்யுங்க. கண்டிப்பா இந்த நெல் ரகம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் பாத்தீங்கன்னா கிடைக்குது. சோ இந்த நெல் ரகம் நுஸ்வீட் சீட்ஸோட ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் கூட எல்லாரும் வாங்கி சாகுபடி செய்யுங்க. நான்காவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து 105 நாட்களா பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடியது. இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. வெள்ளப்பெருக்கு மற்றும் நீர் தேக்கம் இல்லாத பகுதிகளுக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க சாகுபடி செய்யலாம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 மூட்டையில இருந்து 35 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்ல இருந்து 120 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்குங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2500 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நெல் மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல 280 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பெண் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாகவும், நோய் இலை உரை அழுகல், இலை உரை கருகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாகும். மஹேந்திரா சீட்ஸ் பிரைவேட் லிமிட்டோட இந்த மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம். எல்லா தனியார் உரக்கடைகளிலும் இந்த விதை நெல் கிடைக்குது. தாராளமா வாங்கி சாகுபடி செய்யலாம். மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னா ஒரு ஆந்திரா வெரைட்டி. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு சாகாத ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நல்ல சமையல் தரம் வாய்ந்த நெல் ரகமும் கூட. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல்ல இருந்து 25 கிலோ விதை நெல் வரைக்கும் தேவைப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நீங்க சாகுபடி செய்யலாங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 சென்டிமீட்டர் இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 120 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாய், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2200 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஒரு நெல் கதிரோட நெல்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 இருந்து 320 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பேன் புகையான்,
நோய் தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுற அழுகல் இலையுறை கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த KNM 16-38 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டியும் கூட. பெரும்பாலும் இந்த நெல் ரகம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் அம்மன் சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா மழைக்காற்றுக்கு சாயாத ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்களை பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடியது. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 30 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 35 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு சாகுபடி செய்யலாம். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா 85 சென்டிமீட்டர் இருந்து அதிகபட்சமா 120 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லிற்கு 1800 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு நெல்கதில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300ல இருந்து 350 நெல்மணிகள் இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட நெல்கதிர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீண்டமா இருக்கும். பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பேன், புகையான், இலையுற அழுகலுக்கு இலையுறை கருகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய நெல் ரகமா இந்த சூப்பர் அம்மன் சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா இருக்குங்க. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சாயாத தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்குங்க. தாராளமா இந்த நெல் ரகத்தை நீங்க சம்பா பட்டத்துல சாகுபடி செய்யலாம். விதை நெல் பாத்தீங்கன்னா எல்லா தனியார் உரக்கடைகளும் கிடைக்குது. முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு நெல் ரகம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திகா SNM 506 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 125 நாள்ல இருந்து 135 நாட்களை பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றதா இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் அதிகபட்சமா 90 சென்டிமீட்டர்ல இருந்து 120 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நெல்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல 280ல இருந்து 320 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலைப்பேன், புகையானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகமாகும். இலை உறை அழுகல் இலையுறை கருகளுக்கு சிறப்பான நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாகும். இந்த SNM ரித்திகான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா இருக்குங்க. இந்த நெல் ரகம் அதிக புயல் காற்று, அதிக கனமழை, வெள்ளப்பெருக்களை கூட இந்த நெல் ரகம் சாயாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் அம்சம் பொருந்திய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகம் இருக்குங்க. விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான சந்தைகளுக்கும் நம்ம கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நெல் ரகங்கள் மற்றும் உர மேலாண்மை மற்றும் பூச்சி மேலாண்மை, காய்கறி சாகுபடிகளை பத்தி டெய்லியும் பாத்தீங்கன்னா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கும் இந்த யூடியூப் சேனலோட லிங்கை பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. யூடியூப் சேனலுக்கான Facebook, வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராமோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன். மறக்காம எல்லா சோசியல் மீடியா பேஜிலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.